இன்றைக்கி பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த சிக்கனுக்கு வேணுங்கிற அளவு உப்பு, கிரேவிக்கு அப்புறமாட்டி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள். இது 3ஐயும் சேர்த்து பெசரி வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். இது பெசரி வச்சு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். மூணு ஆப்பிள் தக்காளி, இது 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 இல்லாட்டா 12 பருப்பு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம், இது 4 வெள்ளைப்பூடு பல், ஒரு பச்சை மிளகாய். இது 2 மிளகாய். இந்த மிளகாயிலேருந்தும் இந்த பச்சை மிளகாயிலேருந்து தான் காரம் வரும். காரம் ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இந்த மிளகாய் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். இதில் காரம் வராது, கலர் நல்லா வரும். நீங்கள் ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள், பட்டர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கடைசியில் ஊற்றுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சீனி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, சீனி சேர்த்தா தான் பட்டர் சிக்கன் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் இதில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் இப்படி தண்ணி ஊற்றாமல் கிண்டி விட்டிங்கன்னா இதுலேருந்தே தண்ணி வந்துடும். அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி வந்துடுச்சு. நான் ஒரு 3 நிமிஷம் கிண்டி விட்டேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு அடுப்பை கூட வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் அங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வரை கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பாதாம் பருப்பும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், சீரகத்தூள், ஏலக்காய் தூள் 3ஐயும் சேர்த்துடலாம். அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இடையில தொடர்ந்து கிண்டி விட்டுருங்க, தூர் பிடிச்சிடாமல். இப்போ 10 நிமிஷமாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வதக்கினதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போது சிக்கன் வெந்துகிட்ருக்க சிக்கனோடு இதை எடுத்து ஊற்றிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியை எடுத்து ஊற்றுறேன். இப்போ எவ்வளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க. சிக்கனில் உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம், வேக வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ கிரேவிக்கு மட்டும் உப்பு போடுங்க. இந்த 1/4 ஸ்பூன் சீனியும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அமர்த்திடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கசூரி மெத்தி போடுறேன். இது ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம்.
இப்போது பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.